ஒரு டேஸ்ட்டான வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் கருகிடக்கூடாது. இது நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிக்க விட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இந்த பதத்துக்கு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேறு எந்த பொடியுமே தேவையில்லைங்க. இது மட்டுமே போதும். டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா மணக்க வெந்தய குழம்பு ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.